ஹலோ டூடெக். யாருவா? டெக் யூடியூபர். சொல்லி ஜீப்ல யாரி வச்சான் யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர்ட்டபிள் பென்டிரைவ் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோல கமெண்ட் ப்ராம்ப்டை வச்சு ஒரு பென்டிரைவை எப்படி பூட் பண்றதுன்னு பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்? ப்ராம்ப்டை வச்சு ஒரு பென்டிரைவை எப்படி பூட் பண்றதுன்னு பழைய கான்செப்ட் கொண்டு வர. ஃபர்ஸ்ட் ஒரு பென்டிரைவை ஏன் பூட் பண்ணணும்? ஏன்னா ஒரு பென்டிரைவை பூட் பண்ணா மட்டும்தான் அந்த பென்டிரைவ் வச்சு ஒரு சிஸ்டம்ல ஓஎஸ் போட முடியும். அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சிஎம்டி மெத்தட். சிஎம்டினா கமெண்ட் ப்ராம்ப்ட். சரி வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாடு பாடி தொலையும். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பென்டிரைவ் எடுத்து லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்ல போட்டுக்கணும். போட்டுட்டதுக்கு அப்புறம் சர்ச் பார்ல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வரும். அதை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுதான் கமெண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, அது ஓப்பன் பண்ணணும். அது ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி, சின்னதாகிப்போம். இந்த அளவுக்கு சைஸ் சின்னதாக்கலாமா? இல்லை, இதோட கொஞ்சம் பெருசாகும். கொஞ்சம் பெருசு. கரெக்ட். ஓகே, டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிற கமெண்ட்ஸ். இருக்கிறதுல டெஸ்க்பாட் 1 2 2 4 5 6 7 8 9 கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 9 கமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போறோம். சிஎம்டியில் போயிட்டு இந்த 9 கமெண்ட்ஸையும் போட போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டெஸ்க்பாட் முடிஞ்ச வரைக்கும் டைப் பண்ண பாருங்க, காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எப்படின்னா ஹேக்கிங்லாம் போவோம். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பாட் எதுக்குன்னா என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இருக்கிற டிஸ்கெல்லாம் லிஸ்ட் பண்றதுக்கு. அங்க பாருங்க 2 டிஸ்க் இருக்கா. ஒன்னு வந்து என்னோட ஓஎஸ்க்கு டிஸ்க், இன்னொன்று நான் போட்ட பென்ட்ரைவ். இப்போ அந்த பென்ட்ரைவை நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் ஒன் டிஸ்க். ஏன்னா டிஸ்க் ஒன்று தானே நம்மளுது. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்கை கிளீன் பண்ணணும். இப்ப கிளீன்ன்ற கமாண்ட் எடுத்து கமெண்ட் பண்றோம், பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா பென்ட்ரைவ் இருக்கிறது எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஏன் உங்களை எல்லா கமெண்ட்ஸையும் டைப் பண்ண சொல்றேன்னா நெக்ஸ்ட் நம்ம ஹேக்கிங்லாம் போவோம். அதனாலதான் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. இப்ப என்னன்னா அந்த பென்ட்ரைவ்க்குள்ள ஒரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ண போறோம், பிரைமரி பார்ட்டிஷன். அதுக்கு தான் அந்த கமாண்ட். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் தான் இது. செலக்ட் பார்ட்டிஷன் 1 மோஸ்ட்லி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் தான் ஆக்டிவேட். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டான ஒரு கமாண்ட் இருக்கு. அது என்ன கமாண்ட்னா ஃபார்மேட் fs equal to ntf quick. இந்த கமாண்ட் தான் அந்த இம்பார்ட்டன்டான கமாண்ட். இப்போ இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம் வாங்க. என்ன மீனிங்னா ஃபார்மேட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபார்மேட்டிங் த டிஸ்க். fs meaning the file system, ntf means the file system will be converted to ntf. அதாவது இந்த ஃபைல் சிஸ்டமை ntf ஃபைல் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணுது. ntfsனா என்ன? அது ஒண்ணுல நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். FAT, NTFS, EXT, HFS, APFS. இப்ப FATனா என்னன்னா விண்டோஸ் 7க்கு முன்னாடி வந்த எல்லா ஓஎஸுமே இந்த ஃபைல் சிஸ்டம் தான். விண்டோஸ் 7க்கு அப்புறம் இல்ல விண்டோஸ் 7ல யூஸ் பண்ணப்பட்ட ஃபைல் சிஸ்டம் எல்லாமே NTFS தான். எதுக்கு சொன்னா ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கங்க. எதுவுமே தெரியாம நம்ம பண்ணக்கூடாதுனால. சரி, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க டைப் தான் பண்ணணும். ஓகேங்களா. அந்த குக்கின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சீக்கிரமா பண்ணுன்றதுக்காக தான் அந்த கமாண்ட். இந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான கமெண்ட்ஸ் தான். ஞாபகம் ஈஸியா வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ எக்ஸிட் பண்ணிவிடும் கமெண்ட் ப்ராம்ப்டை. ஓகேங்களா.
எக்ஸிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு ஒரு வந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த யூஎஸ்பின்னு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் ஒரு விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஒரு ஓஎஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2ல் இதை விட ஈஸியாக பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். பாய்.